ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்ப பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்நாளில் ஒரு முறையாச்சும் வந்து தரிசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்தலத்தில் தான் நம்ம இப்போ இருக்கோம். ஐயப்பனுடைய வாழ்க்கை வரலாற்றில் ஒரு முக்கியமான குறிப்பிடத்தக்க இடம்தான் இது. இங்கே ஐயப்பனுடைய வாழ்க்கை வரலாறு பதிஞ்சிருக்கு பாறையின் மேலே. என்னடா சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, நம்ம மேலே போய் இன்னும் இருக்கிறத பார்ப்போம். சுவாமியே சரணம். இதுவும் நம்ம நார்மலாக நடந்து வந்துட்டு அப்படியே இங்கேருந்து மேலே படிக்கட்டில் மலை ஏறுற மாதிரி தான் இருக்குது. இந்த புலிக்கன் பிளேஸ் வந்து பந்தளத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கு. ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு ½ hour டிராஃபிக் பொறுத்து நம்ம டிராவல்ஸ் மாறும். ஸோ பந்தளம் வரவங்க கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து பார்க்கணும். சுவாமி சரணம். நம்ம கோயிலுக்கு வெளிப்புறத்துக்கு வந்துட்டோம். வந்தவங்க அப்படியே ஐயப்ப ஸ்டாச்சு ஒன்று இருக்கு, அப்படியே உள்ள போவோம். சுவாமியை தரிசனம் பார்த்தாச்சு. ஐயன் இருக்கும் இடமெல்லாம் அழகுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த இடமும் கோவிலும் இயற்கையும் மிக அழகாக இருக்குது. இந்த கோயிலோட வரலாறை பற்றி இங்க இருக்க குருக்கள் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. അമ്മയുടെ വൈദ്യോതി മാറ്റാനായിട്ട് ദീപാലിനായിട്ട് ശബരിമലയിൽ പോയി തിരുമ്പി പുലികളെ കൊണ്ട് തിരുമ്പി ഇവിടെ വന്ന് കൊട്ടാരത്തിൽ വന്നപ്പോഴ് അമ്മയുടെ പ്രശ്നം മാറി തിരിച്ച് കൊണ്ടുവന്ന് ഇവിടെ വിട്ടത്. ഇവിടെ കൊണ്ടുവിട്ടതിന് ശേഷം മഹാദേവനെ ഇരുത്തി പൂജിച്ചെന്നാ പറയുന്നത്. അപ്പൊ അങ്ങനെ ആണ് മഹാദേവ സങ്കല്പം ഇവിടെ വന്നത്. വലത് സൈഡിലായിട്ട് അയ്യപ്പസ്വാമി, ഇടത് സൈഡിലായിട്ട് പിള്ളേർ. അല്ല, ഒന്ന് അയ്യപ്പസ്വാമിയുടെ சின்ன தம்பி வேட்டகரு மகன். கோவிலுக்கு எதிர்ப்புறமாகவே புலிகளின் பாதம் பதிந்த இடமாக இந்த இடத்தை பராமரிச்சுட்டு வராங்க. நீங்க நல்லா உற்று நோக்குனீங்கன்னா புலிகளின் பாத அச்சு தடம் பதிந்து இருக்கிறது. அதை கண்கூடா நீங்க காணலாம். கதையில் வருபவர் ஐயப்பன் அல்ல, கலியுக வரதன் உண்மையாக வாழ்ந்திருக்கிறார் அப்படின்றதுக்கான ஆதாரம் இந்த கோயில்ல இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாருமே ஐயப்ப பக்தர்கள் கண்டிப்பா இந்த இடத்த வந்து பார்க்கணும். சுவாமி சரணம். கோவில் பேரு இருக்கிற இடம் புலிக்கொன்னு. ஐயப்பன் வதம் செஞ்சதுக்கு அப்புறமா தேவர்களை புலியா மாத்தி அரண்மனைக்கு அவங்க அம்மாவோட நோய் தீர்க்கிறதுக்காக கூட்டிட்டு போனதும், நோய் தீர்த்ததற்கான அப்புறம் அந்த புலியில திருப்பி மீட்டு கொண்டு வந்த இடம் இந்த இடம். இங்கே அந்த புலியில திருப்பி கொண்டு வரும் பொழுது சிவன் அருள் பாலிச்சு புலியா இருந்து தேவர்களாக அவர்களை மாற்றி அவர்களை கையிலாம அழைச்சிட்டு போனதாக ஐயா வரலாறு சொல்றாரு. உள்ள ஒரு 4 விக்கிரகம் இருக்கு. ஒன்னு சிவன், இன்னொன்னு கணபதி, நம்ம சுவாமி சரணம் ஐயப்பன், இன்னொருத்தர் சின்ன கருப்பன் சுவாமி. நன்றி. சுவாமியே சரணம் ஐயப்பா.